கொள்றான்னு சொல்லிட்டு இருக்க, யாருக்கு அதுல பூ சுத்துற, இன்னைக்கு நான் இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல ஊர் மக்கள் எவ்வளவோ சொல்றாங்க, இல்ல வேண்டாம் நீங்க வந்து தப்பு பண்றீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா இந்த போலீஸ்காரன் கேட்கவே இல்லை. கரெக்டா அந்த திருப்பதியோட சமாதி இருக்கிற இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்துக்க, சேர் போட்டு உட்காந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபுல்லாவே நான் இருந்து பாக்குறேன், யாருதான் வரான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. கடைசியில நைட்டும் ஆகுது, பகல்ல ஒன்றும் நடக்கல. நைட் ஆகும்போது அங்க இருந்த துணைக்கு இருந்த கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இந்த போலீஸ்காரர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாரு. காலையில திரும்ப ரிட்டர்ன் வரும்போது டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள் கிட்ட. சரின்னு காலையில அந்த கான்ஸ்டபிள் 2 பேரும் வந்து டீ வாங்கிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பாப்பாங்க. பார்க்கும்போது அவரு நேரா சேர்ல உட்கார்ந்துருக்க மாதிரிதான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டே தூங்குவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சார் சார்னு சொல்லி எழுப்புறாங்க. முதுக வந்து தட்டுறாங்க. தட்டும் போது கண்ணாடி மட்டும் உழுது. கண்ணாடியை கீழே விழுந்தோடனே பார்த்து ஒரு கண்ணு முழிச்ச மாதிரியே இருக்கும், இன்னொரு கண்ணு அப்படியே எரிஞ்சு போய் இருக்கும். இது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி சார் அப்படின்னு கூப்பிடும்போது அப்படியே குப்பரிக்க விழுவான். குப்பரிக்க விழுந்து பார்த்தா அவனுடைய முதுகு ஃபுல்லா ஒண்ணுமே இருக்காது, அப்படியே எலும்பு மட்டும் அப்படியே செக்க செவேர்னு ரத்தத்தோட தெரியும். இதை பார்த்தோன்னே கான்ஸ்டபிள் 2 பேரும் பயந்து கத்தி அலற ஆரம்பிச்சிருவாங்க. சரி அப்படி நைட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னா, இவன் நைட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சேர்ல உட்காந்து தம் அடிச்சிட்டு இருப்பான். தம் அடிச்சிட்டு இருக்கும்போது எவன்டா திருப்பதி, என்னமோ ஆவி வருதாமா கொல்லுதாமா, அப்படி எவன் வர்றான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்க்கும்போது திடீர்னு ஒரு சுழல் காத்து வேகமா மேல எழும்பும் போது திடீர்னு எங்க இருந்து வரும்னு தெரியல, ஒரு சைக்கிள் அவனை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். என்னடா சைக்கிள் சுத்துதே அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அவனுடைய காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஊர் ஃபுல்லா அந்த ஆலமரத்தை சுத்தியும் அந்த இன்ஸ்பெக்டரை தரன்னு இழுத்து ஒரு வழியா கொன்னு திரும்ப விடிய காலையில அதே மாதிரி எப்படி உட்கார்ந்து இருந்தானோ அதே மாதிரியே உட்கார வச்சிரும். இப்படி இன்ஸ்பெக்டரையும் இந்த ஆத்மா வந்து கொன்னுருச்சு. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்போது சரி அவளுடைய திருப்பதியோடைய வைஃப் இருப்பால கொன்னால, அவளை வந்து போய் பார்ப்போம், இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குதான்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு போறாங்க. உடனே ராதா கிட்ட வராங்க. ராதா கிட்ட வந்து இந்த மாதிரி ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடக்குதுமா, நீ வந்தாதான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண முடியும், அதனால நீ உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்டா ஊருக்குள்ள இவன் அழிச்சாட்டியம் தாங்க முடியலன்னு சொன்னதானே அவனை வெட்டி கொண்டுட்டு இப்ப நான் ஜெயில வந்து உட்கார்ந்து இருக்கேன், அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன், அவனோட பணத்துக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்களே, நான் என்ன பண்றது, இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, செத்தவனுக்கு இறுதி சடங்கையாவது உருப்படியா செய்து தொலைய வேண்டியதானே, ஏன்டா அப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டபடிக்கு திட்டு அழுதுறா. இதுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே முடிவு எங்க அக்கா கிட்டதான் இருக்கு, நீங்க எங்க அக்காவை தேடி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அவங்க சொல்றாங்க, உங்க அக்கா தான் சின்ன பிள்ளையிலேயே காணா போயிட்டு வீட்டை விட்டு ஓடி போய் காணா போயிட்டாங்களே, இப்ப போய் நாங்க எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், ஆனா இப்ப எங்க அக்கா எங்க இருக்காங்கிறது எனக்கும் தெரியாது, ஆனா வருஷம் வருஷம் ஒரு இடத்துக்கு வருவாங்கிறது மட்டும் தெரியும், அது எங்க என்ன எப்படிங்கறத ஒரு பிளாஷ்பேக் சொல்ல போறா. இப்பதான் அந்த ராதா வந்து பிளாஷ்பேக்க சொல்றா. அதாவது இவளோட அக்காவும் ராதாவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்களோட அப்பாவும் பாட்டியும் தான் இவங்க 2 பேர்த்தையும் நல்லபடியா வளர்த்து வருவாங்க. அந்த பாட்டிக்கு சிவன் மேல அவ்வளவு பிரியம், அதனால இவங்க 2 பேர்த்துக்கும் சிவன் கதைகள் சிவன் புராணங்கள் மாதிரி சிவனை பத்தியே எல்லாமே சொல்றதெல்லாம் அவங்க அக்காவுக்கு சிவனை ரொம்ப பிடிச்சு போயிடும். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு எல்லாமே சிவன் தான், இனிமேட்டு எனக்கு இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை, இவங்க எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவனை தேடி கைலாய மலைக்கு போயிடுறதா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வருடம் அவங்களுடைய பாட்டியோட திதிக்கு ஒரு கோவிலுக்கு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போறதா இவங்க அக்காவுக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால தங்கச்சி என்ன சொல்றான்னா, அந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவில் இருக்க ஊருக்கு போங்க, இப்ப எங்க பாட்டியோடைய திதி வரப்போது, கண்டிப்பா எங்க அக்கா அந்த கோவிலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, அதனால நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஊர் மக்களும் அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போய் அவங்களும் எவ்வளவோ பேத்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க, டீ கடையில விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பைரவிங்கிற நாகசாது வந்து வருஷம் வருஷம் உங்க ஊர்ல இருக்க கோவிலுக்கு வருவாங்களாமே, அவங்க இந்த வருஷம் எப்போ வருவாங்க, அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அங்க இருக்க யாருக்குமே தெரியல அப்படி ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி. அப்ப இவங்க இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு சம்பவம் நடக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கும்பல் வந்து அந்த ஊர்ல இருக்கிற பசுமாட்டு எல்லாத்தையுமே ஒரு வேன்ல ஏத்திக்கிட்டு
போறாங்க. வேன்ல பசுமாடெல்லாம் ஏத்திட்டு போனோடனே ஒரு மாட்டினுடைய கண்ணுக்குட்டி மட்டும் அவங்க அம்மா பசுவை தொடர்ந்து பின்தொடர்ந்து கீழே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வேன்ல இருந்தவனுங்க எல்லாரும் இது என்னடா இது பின்னாடியே வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த பாட்டில் எல்லாம் தூக்கி அந்த கண்ணுக்குட்டியை வந்து அடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த கண்ணுக்குட்டி அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த வேனுக்கு பின்னாடியே அம்மா அம்மான்னு கத்திட்டு ஓடிட்டே வருது. ஒரு கட்டத்துல வேனை நிறுத்தும் போது அந்த தாய் பசு என்ன பண்ணதுன்னா அந்த வேனை விட்டு குதிச்சு கண்ணுக்குட்டி கிட்ட வந்துருது. இந்த குதிச்சு வந்த மாதிரி அந்த வேன்ல இருந்த எல்லா பசுவுமே குதிச்சு வந்துருது வெளியில. இந்த பசங்க, அதாவது இந்த ரவுடி பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த மாட்டெல்லாம் அடிச்சு திரும்ப வேன்ல ஏத்துறதுக்கு பாக்குறாங்க. அப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கத்துறாங்க, ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்களேடா, பசுவை போய் இப்படி அடிக்கிறீங்களே, அது தாங்குமா, ஏன்டா இப்படி உங்க அநியாயம் தாங்க முடியாம இருக்கு, உங்களை எல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்பதான் தமனாவோட என்ட்ரி. இந்த பைரவி வேற யாரும் கிடையாது, தமனா தான். நம்ம பைரவினே வச்சுக்குவோம். அதாவது இந்த ராதாவோட அக்கா பேரு தான் பைரவி. குகைக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த பைரவி இப்ப வேகமா வந்து இந்த பசுவை காப்பாத்தி வேகமா பஞ்சு டைலாக்லாம் பேசுறாங்க. இந்த டைலாக்லாம் நம்மளால கேட்கவே முடியாது. சரி, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவோம். இப்ப வாங்க கதைக்கு போவோம். ஒரு வழியா ஃபைட்டிங்க, சேசிங்க எல்லாம் பஞ்ச் டைலாக்கு எல்லாம் முடிஞ்சோடனே இப்ப இந்த ஊர் மக்கள் வந்து, அதாவது ராதாவுடைய ஊர் மக்கள் வந்து பைரவிய வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பைரவி கிட்ட வந்து ஊர்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தான் அனுபவிக்கணும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு பைரவி சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாம அவனுடைய தங்கச்சியான ராதாவும் ஜெயில தான் இருக்கிறா. அப்படிங்கவுமே அதுக்கு என்ன பண்ண முடியும், அவளுடைய கர்ம பலனுக்கு அவ அனுபவிக்கிறதா அனுபவிச்சுதான் ஆகணும், அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிடுறா. ஒரு வழியா ஊர் மக்கள் கெஞ்சி கூத்தாடி காலெல்லாம் உளுந்து, அம்மா எங்களை காப்பாத்துறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும், தயவு செய்து வாமா அப்படின்னு எப்படியோ பேசி பைரவிய வந்து ஊருக்கு வர வச்சிடறாங்க. ஊருக்கு வந்து காலடி எடுத்து வச்சோம். அந்த ஊர்ல இருக்க சீரியஸ்னஸ் வந்து பைரவிக்கு வந்து தெரிஞ்சிருது. சரி வாங்க, அந்த சமாதி எங்க இருக்கு, கூட்டிட்டு போய் காமிங்க அப்படின்னு சொன்னோனே ஊர் மக்களும் அந்த சமாதி கிட்ட வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த சமாதியை சுத்தி 4 மூலைக்கும் சிவலிங்கம், ஜடாமுடி, நவதானியம், கங்கையுடைய நீர் இதெல்லாம் வச்சு ஒரு மந்திரங்கள்லாம் ஓதி அந்த ஒரு கட்டு மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. இந்த கட்டுக்குள்ள வேற யாருமே வரக்கூடாது. ஒருவேளை யாருடைய ரத்தமாவது இந்த சமாதியில பட்டுருச்சுன்னா திரும்ப அவனுக்கு வந்து சக்தி அதிகமாயிரும். அதனால ஊருக்கு, அதாவது வீட்டுக்கு ஒருத்தவங்களா டெய்லியும் இந்த சமாதியை சுத்தி வந்து காவலுக்கு இருக்கணும், இங்க யாரும் வரக்கூடாது போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஊர் மக்களும் அந்த சமாதி மட்டும் இல்லாம அதை சுத்தி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு வேலி மாதிரி எடுத்து அதுக்குள்ள யாரும் வராம போவாம பாத்துக்கிறாங்க. மனிதர்களுடைய நிழல் கூட படக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். இப்ப வந்து சுக்லாபட்சம் நடைபெறுது. இன்னும் 15 நாள் வரைக்கும் யாருடைய நிழலோ யாருடைய ரத்தமோ இந்த சமாதியில படக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாரும் காவல் இருந்து எவ்வளவு பத்திரமா பார்க்க முடியுமோ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றான். மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஆடு மாடுகள் பறவைகள் கூட இந்த சுத்தி வரக்கூடாது, அந்த அளவுக்கு கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஊரை விட்டு யாரும் வெளியவும் போக கூடாது, இந்த ஊருக்குள்ள புதுசா யாரும் வரவும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. அந்த 15 நாளுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டுல இருக்கவங்க, அதாவது அந்த ஊர்ல இருக்கவங்க வீட்டுக்கு ஒருத்தரா வந்து காவலுக்கும் இருக்காங்க. அப்பதான் அந்த